தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையின் மேல் நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த அருமையான தருணத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலெல்லாம் வந்திருக்கிறோம். உலகத்திலே பல விதமான தேசத்தில் சமாதானமே இல்லை. பாரம் நிறைந்து பிரச்சனை நிறைந்து உலகத்தின் குழப்பத்தோட சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலங்களிலே நாம் வந்து காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு வேத வசனம் தியான பகுதியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அடிக்கடிக்கு ஓப்பனர் மீட்டிங்கில் கூட பேசுவார்கள். மத்திய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எளிய முறையில் எல்லா மக்களுக்கும் தேவன் கொடுக்குற ஒரு வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. உலக சமுதாயத்தில் எல்லா மனிதர்களும் இவ்விதமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. வேதாகமத்திலே எல்லாவற்றுக்கும் பதில் உண்டு. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனையும் ஏற்றக்கூடியதாகவும், வியாதியிலிருந்து சுகமாக்கக்கூடியதாகவும், விடுவிக்கக்கூடியதாகவும், சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் தரக்கூடியதாகவும், எல்லா வருத்தங்களையும் வேதனைகளையும் பாரங்களையும் முழுமையாக நீக்கக்கூடியதாகும். அப்போ உலக சமுதாயத்திலே மனிதர்கள் எல்லா ஜனங்களும் இவ்விதமாக வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை தான் நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிற சொற்பொழி, தேவனுடைய வார்த்தை. அப்போ இந்த நிலைமையில இல்லாதவர்களாக இருப்போம் என்றால், சமுதாயத்தில் உலகத்தில் வருத்தங்களும் வேதனைகளும் துக்கங்களும் வியாதிகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இல்லாவிட்டால் இந்த வசனம் இருக்காது. சமுதாயத்திலே மனித குலத்திலே சமுதாயத்திலே மனிதர்கள் ஆகிய நாம் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால், சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் வேதனைகளும் வருத்தங்களும் பாரங்களும் துன்பங்களும் துக்கங்களும் மன அழுத்தங்களும் பல பிரச்சனைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் இது. ஆகையினால் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதான மக்களை பார்த்துதான், ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அல்லேலூயா. பாரத்தை சந்தோஷமாக சுமப்பாங்க. சொல்லுங்க. சுமை என்பது என்ன? சுமைனா பெரிய சுமை. அதாவது இப்போ பாரங்களை ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு மனிதன் ஒரு பெரிய பாரத்தை மூட்டையை தலையில் வச்சுட்டு அவன் நின்றுட்டு இருந்தானா. அந்த வழியாக ஒரு மாட்டு வண்டி வந்ததான். அப்போது சரி, அந்த ஆளை ஏற்றிக்கிறார். சரி, ஏன் எங்கே போகிறீங்க? நான் அந்த வழியாக தான் போகிறேன், வாங்க என் வண்டியில் மாட்டு வண்டியில் ஏறிங்க. அப்போ மாட்டு வண்டியில் ஏறிக்கிட்டார். அவர் திரும்பி பார்க்கல, ஓட்டிக்கிட்டு மாட்டு வண்டிக்காரர் ஓட்டிக்கொண்டே போகிறார். அப்போ தற்செயலாக திரும்பி பார்க்கும் பொழுது அந்த மனிதன் மாட்டு ரோட்டில் வாகனத்துக்காக ஏதாவது வாகனம் வந்தால் ஏறிக்கொள்ளலாம் என்று பாரத்தை தலையில் வச்சுட்டு காத்திருந்தான். ஆனால் வண்டியில் ஏறின ஒரு பாட்டு என்ன செய்யறான்? அந்த பாரத்தை மூட்டையை தலைமையிலே வச்சுருக்கான், இறக்கவே இல்லை. அப்போ அந்த வண்டிக்காரன் சொன்னா, ஐயா, வண்டி சும்மா தான் இருக்கு, ஏன் இந்த மூட்டையை நீங்கள் சுமக்கிறீங்க? உங்களையும் உங்கள் மூட்டையும் வண்டி தானே சுமக்க போகுது. அப்போது நீங்கள் ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டீங்க? சரியான புரிதல். அப்போது அந்த அதுக்கு அந்த பாரத்தை இறக்கி வைக்கக்கூடிய வழிகள் வந்தாலும்
சந்தர்ப்பங்கள் கிடைத்தாலும் தன் பாரத்தை இறக்குவது கிடையாது. அதை தானே சுமக்கணும். அது தானே தலையிலேயே வச்சுக்கிட்டு அது வண்டி சுமக்க போது, வண்டி மாடி இழுக்க போது, வாய்ப்புகள் கிடைக்கும் போது அந்த பாரத்தை இறக்கி வச்சிடணும். அதை நம்ம சுமந்துட்டே இருக்குன்னா இன்னும் அதிகமாகும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் கவலைப்படுவதனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீ ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி நடக்குதே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இவ்வளோ கடன் பிரச்சனையாக இருக்க, சமுதாயத்தில் குழப்பமாக இருக்க, சமுதாயத்தில் வாழ முடியலையே, நம்ம சும்மா இருந்தால் கூட பிரச்சனை நம்மளை தேடி வருதே, மன நிம்மதியே இல்லையே, வேதனையாக இருக்க, கண்ணீரின் பாதையாக இருக்க, கவலையாக இருக்க, இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா? பிரச்சனையை சுமங்க அந்த மூட்டையை போல நம்ம வழி யாராவது இந்த சுமையை தாங்கிக் கொள்ள மாட்டார்களா? இறக்கி வைக்க மாட்டாங்களா? இறக்கி வைக்க அந்த மாட்டு வண்டிக்காரன் கிடைத்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் பாரங்களை சுமக்கிறார். ஆனால் நீ என்ன செய்கிற? பாரத்தை ஆண்டவர் மேலே இறக்கி வைக்க மாட்டேற. ஆண்டவரே என்னால் முடியாது, நீங்க அந்த மாட்டு வண்டிக்காரர் போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை என் மேலே இறக்கி உன் பாரங்களை என் மேலே வைத்து விடு, நான் சுமக்கிறேன். அவர் நம்முடைய பாரங்களையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கடன் பிரச்சனைகளையும் மன அழுத்தங்களையும் குழப்பங்களையும் பலவிதமான போராட்டங்களையும் வாழ்வாய் சாவாய் என்று நீ எப்படி வாழ்வதென்று வழி தெரியாமல் திகைத்து கொண்டு, வழி தெரியாமல் அந்த பாரத்தை தலையை வைத்து கொண்டு அந்த வழிப்போக்கிலே நின்று கொண்டிருந்த மனிதனை போல நீ நின்று கொண்டிருக்கிறாய். உன்னை அந்த மாட்டு வண்டிக்காரர் ஏற்றிக்கொண்டது போல உன்னை சுமக்கக்கூடியவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் உன் கவலைகளை, உன் பாவங்களை, உன் பாரங்களை, உன் வேதனைகளை, உன் கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சுமக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சுமக்கும் போது அவர் மேலே இறக்கி வச்சிருந்தோம். என்னால் முடியாது, நான் சாதாரண மனிதன், அது தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, இந்த பாரத்தை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை, எனக்கு மன அழுத்தமாக இருக்கு, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நான் கடந்து போவதே வேதனையாக இருக்கு. அப்போ பாரங்கள் நமக்கு இருக்கத்தான் செய்யும். பாரம்னா எல்லாமே பாரம் தான். பாரம் தாங்க முடியாத பாரம்னா இன்னும் எவ்வளோ எளிமையாக சொல்லலாம். பாரம்னா ஒரு மனிதனுக்கு இவ்வளோ தான் தாங்க முடியும், சக்திக்கு மீறி வருத்தலாம் பாரம் தான். பாரம் சுமக்கிறவர்கள் சக்தி நம்ம இவ்வளோ தான் தூக்க முடியும், இவ்வளோ தான் வேலை செய்ய முடியும். 8 மணி நேரம் வேலை செய்யலாம், மிஞ்சி போனால் ஒரு 12 மணி நேரம், 24 மணி நேரம் நைட்டும் பகலும் வேலை செய்யலாம். அது அவனுக்கு பெரிய பாரமாக இருக்கும். இன்னைக்கு சமுதாயத்தில் எல்லாமே பாரமாக இருக்குது. வாழ்ந்து வேலை இல்லாவிட்டால் வருமானம் இருக்காது, வறட்சியாக இருக்கும், இல்லாத நிலைமையாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும், அடுத்த கட்டம் கடந்து போக முடியாது, பொருளாதாரம் குறைவுபடும், இதை போல் குடும்ப சூழ்நிலைகள் நெருக்கடியாக இருக்கும், தேவைகளை சந்திக்கப்பட முடியாது, அதுக்காக கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும், அது பெரிய பாரமாயிடும், அது திருப்பி செலுத்த முடியாத குழப்பமாயிடும், கடனை கொடுக்க முடியாமல், கடனை அடைக்க முடியாமல் ஒரு பெரிய பாரமாயிடும். அதனால் பல நிந்தைகள் அவமானங்கள் வரும், பல சொற்கள் வரும், இப்படி பல பாரங்கள். வியாதி ஒரு பாரம், குடும்பம் சுமை ஒரு பாரம், குடும்ப பொறுப்பு. இப்போ உலகத்தில் சொல்வார்கள் கணவன்மார்கள் குடும்ப தலைவன், குடும்ப பாரத்தையே சுமக்கக்கூடியவர்கள், தாய் குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடியவர், குடும்ப கணவன் பிள்ளைகள் குடும்ப செலவுகள் பொருளாதாரங்கள் முழுமையாய் சுமக்கக்கூடியவர்கள் தான் பாரம். குடும்ப தலைவன் தலைவி, தாய் தகப்பன் சுமக்கிறவர்கள் ஒரு பெரிய சுமை. சுமை தான் பெரிய பாரமா இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட சுமை, அல்லேலூயா, சுமை ரொம்ப சுமையா இருக்கு, பாரமா இருக்கு, வேதனையா. என்னால் இந்த பாரத்தை சிலர் சொல்லுவாங்க என்னால் தாங்கவே முடியல, என்னால் முடியல, எனக்கு அழுகையா இருக்கு, இரவெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது, என்னால் தாங்க முடியாத பாரமா இருக்கு.
இப்போ பாரங்கள் அவர் அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அழுத்தமா சொல்றாரு. இதை விட யார் சொல்ல முடியும்? உன் பாரத்தை நீ சுமக்க முடியலன்னு தான் அவரே சொல்றாரு. வாசிங்க. வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறான். உன் குடும்பத்தை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, உன் தேவைகளை குறித்து, எப்படி ஒரு பிள்ளைகளை படிக்க வைப்பது, எப்படி இந்த சமுதாயத்தில் எப்படி வீடு கட்டுறது, எப்படி வாழறது, இந்த இந்த நிலைமை எப்படி மாறும், என் சூழ்நிலைகள் எப்படி மாறும், என் நெருக்கடியான நிலைமை எப்படி மாறும், என் வியாதியிலிருந்து எப்போ சுகம் கிடைக்கும், வருத்தப்படி ஒவ்வொரு காரியத்தை குறித்து வருத்தம், பிள்ளைகளை குறித்து வருத்தம், வீட்டு கட்டப்படாத இருக்கிறத குறித்து வருத்தம், தேவைகளை குறித்து வருத்தம், பலவிதமான சமுதாயத்தில் பிரச்சனைகள், வேதனைகள், பல நெருக்கடிகள், அதனால வருத்தம், வாழ்வாதாரம் இல்லாமல், வாழ்வாதாரமே இல்லை, எப்படி வாழ்றதுன்னு தெரியல, பொருளாதாரத்தின் நெருக்கடி, இல்லாத நிலைமை, தரித்திரம், சூழ்நிலைகள் சரியில்லை, சந்தர்ப்பங்கள் சரியில்லை, சுற்றி இருக்கிறவங்கள் மத்தியில் போராட்டம், பிரச்சனை, எங்கே எந்த தாவீது நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் மனம் முறிவடைவதில்லை. அப்போ எப்படிப்பட்ட மனசு, அதாவது மனசு இருக்கிறத ஒரு குறிப்பிட்ட அளவுதான், மனசு வலிக்குதையா, மனசே சரியில்லை, அது எப்படி வாழணும், நெருக்கம், அது சாதாரணமான வார்த்தைகள். அதான் நான் சொல்றேன், தாவீதை நெருக்கிறாங்க, பெத்த பிள்ளையே என்ன செய்யறான், தாவீதை கொல்றதுக்கு விரட்டுறான். ராஜா தாவீது அப்படி விரட்டுறான், அவர் வனாந்திரமா ஓடுறாரு. ஏன்னா பெத்த பிள்ளையை அவர் கொன்ற முடியாதுல்ல. தாவீது நினைச்சா சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டவர், இல்லையா, கோலியாத்தையே ஜெயித்தவர். ஆனால் தன் பிள்ளைக்கு பயந்து ஓடுறாரு வனாந்திரத்துக்கு. யோசிச்சு பாருங்க கொஞ்சம். எல்லாத்தையும் ஜெயித்தவன் சிங்கம், எவ்வளோ பெரிய கெட்சிக்க சிங்கத்துக்கு முன்னாடி நிற்க முடியுமா? தீரி போட்டுரும், கடிச்சு கொதறிடும். சிங்கத்தையே வென்றவன், இஸ்ரவேல் ஜனங்களை வந்து மிரட்டிட்டு இருந்த கோலியாத்தை வென்றவன், அப்படிப்பட்ட ஒரு பலசாலியான ஒரு மனிதன் தான் பெத்த மகனுக்கு பயந்து, உயிருக்கு பயந்து வனாந்திர மார்க்கமா ஓடுறான், ஜீவன் தப்பு ஓடுறான், அவன் விரட்டுறான், ஓடுறான். எவ்வளோ ஒரு கொடுமையான நிலைமை பாருங்க. அவனால் முடிஞ்சா அது அவனை கொண்டு போட முடியாதா? தேவன் சில சந்தர்ப்பங்களை நம்ம நடத்துகிற விதம் அப்படி. தாவீது எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய அரசாணி, எவ்வளோ பெரிய பலசாலி, தேவனுடைய கரம் அங்கே இருந்தது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் நடத்துகிற விதம், ஐயோ ஆண்டவர் இவ்வளோ பெரிய பலசாலி, நான் சிங்கத்தை அடித்தேன், கோலியாத்தை கொன்றுவன், இதெல்லாம் ஏமாத்திரனே, அவன் அது மேற்கொள்ள. கர்த்தர் நடத்துகிற பாதை தேவன் அனுமதிக்கிறார். கர்த்தர் கட்டளையிடாமல் காரியம் சம்பவிக்கும் என்று சொல்கிறவன் யார்? அது அவனுக்கு ஒரு பெரிய பாரமா நினைச்சா அது பாரம் தான். அது பாரம் இல்லை, தேவன் அனுமதிக்கிறார். சகலவும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. தேவன் கட்டளையிடாமல் நமக்கு ஒரு தலைமுடி ஒன்றாகி விழாது. கர்த்தர் இந்த பாதையில் நடத்தும் போது நம்ம ஒப்பு கொடுத்து தான் ஆகணும். தாவீதை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் ஆனாலும் சத்திரவின் கையிலே ஆண்டவர் அவனை தாவீதை ஒப்பு கொடுக்கிற. அல்லேலூயா, அதுதான் ரகசியம். ஓடுனா விரட்டினா, ஆனா ஜெயம் கர்த்தருடையது. அல்லேலூயா, யுத்தம் அவருடையது, ஜெயம் நம்முடையது. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஜெயத்தை தரக்கூடியவர், தோல்வி கிடையாது, மனம் முறிவடைவதில்லை. அதனால தாவீது சொல்றான், நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும், நான் ஆளுகிற இஸ்ரவேல் ஜனங்கள் நெருக்கினாலும், தேசத்தில் பல ராஜாக்கள் என்ன நெருக்கினாலும், என் பெத்த பிள்ளைகளே என்ன நெருக்கினாலும், கொள்றதுக்கு ட்ரை பண்றான். நான் எப்பக்கத்திலும் அது ஒரு சந்தர்ப்பத்தில் அல்ல, எல்லா பகுதியும் நெருக்கம். சில சொல்லுவாங்க, ஐயா என்ன காரியத்துக்கு போனாலும் நெருக்கமா இருக்கு, எங்க போனாலும், வேலைக்கு போனாலும் நெருக்கம், வியாபாரம் பண்ணாலும் நஷ்டம் அடையுது, சொந்த பந்தங்கள் நெருக்கிறாங்க, கூட பிறந்தவங்க நெருக்கிறாங்க, எனக்கு வழியே இல்லை, எல்லா வழியும் அடைக்கப்பட்டிருக்குது, குழப்பமா இருக்கு, மனம் வேதனையா இருக்கு, வலியா இருக்கு, தூக்கமே இல்லை. அப்போ ஆண்டவர் தாவீது எவ்வளவு சொல்றான்? தாவீது சொல்றவங்கள மாறிக்கணும். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் மனம் முறிவடைவதில்லை. அல்லேலூயா. ஏனென்றால் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே,
நீ மனம் முறிவடைவதில்லை, நீ இயேசுவிடத்தில் வர வேண்டும். ஆண்டவன் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். தாவீதுக்கு அந்த ரகசியம் தெரிஞ்சவன், தரிசனம், அவன் நல்ல தெளிவா இருக்கிறவன். இயேசுவிடத்தில் போய் அடைக்கலம், இயேசுகிட்ட போய் சரண்டர் ஆயிட்டான். இந்த பாரத்தை, இந்த நெருக்கத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவன் நீர் ஒருவரே. என் மீட்பர், யோபு சொல்லலாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீ உயிரோடு இருக்கிறவர், நீ மீட்கிறவர். பாரத்தை என் பாரத்தை நீ சுமக்கிறீர். நான் சுமக்க போவதில்லை. எந்த நெருக்கமாக இருந்தாலும், எந்த வேதனையாக இருந்தாலும், எவ்வளோ கடினமான பாதையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் எடுத்து சுமக்கிறீங்க, நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீங்க, நீங்கள் விடுவிக்க வல்லவர். அந்த பாரம் என்னை நெருக்காது, என்னை அழித்து விடாது, என்னை மீட்டெடுக்கக்கூடியவர், என்னை அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கக்கூடியவர், சமாதானத்தோடு கூட என்னை வைக்கக்கூடியவர், இளைப்பாறுதலை கட்டையிடக்கூடியவர். என் தூக்கத்தை இழந்திருக்கிற அவன் தாய் சொல்ல, நான் படுக்கையிலே என் கண்ணீரினாலே என் தலையணையை நினைக்கிறேன். அப்போ எவ்வளோ பாரம், எவ்வளோ நெருக்கம், அழுகிறான். இதை போல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நமக்கும் வரலாம். சமுதாயத்தில் யார் போனாலும் வரலாம், வராமல் இருக்காது. பிரச்சனைகள், குழப்பங்கள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணீரின் பாதைகள் வரும். ஆனால் அந்த வருத்தத்தோடு நீ காணப்பட வேண்டாம், இப்பாரத்தை சுமக்க வேண்டாம். உன் வருத்தத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறவன் நான். உன் வருத்தப்படாத, தேற்றுகிறவன். வருத்தம் எங்கே படுவாங்க அதிகமாக நம்ம எங்கே பார்க்கலாம்னாக்கா, துக்க வீட்டில் போனால் பார்க்கலாம். ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்படிதானே? ஐயோ, நம்பிக்கையாக இருந்து என் கணவன் போயிட்டாரு. சிலர்லாம் முதியோர் இல்லத்தில் போய் பாருங்க, என் பிள்ளைய நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் படிக்க வச்சேன், எப்படியெல்லாம் பார்த்தேன். அங்கே முதியோர்கள் அழுவாங்க. அந்த முதியோர் இல்லத்தில் இந்த யூடியூப்லலாம் போடுறாங்க சாப்பாடு, அப்படி சாப்பிடுங்க. அந்த பாவம் என்னமோ அந்த ஒருவேளை சாப்பாடு யாராவது போய் போடுறத, அது என்னமோ பெரிய தங்கமும் வைரமும் முன்னாடி வச்சா போல அப்படியே ஆனந்த கண்ணீரோடு சாப்பிட்றாங்க. அப்போ அந்த சரியான ஒரு ஆகாரம் கூட, அப்போ அவங்க நல்லா வாழும் பொழுது, வசதியாக இருக்கும் பொழுது அவங்க எப்படி நல்லா ஆகாரம் சாப்பிட்ருப்பாங்க, எத்தனை பேருக்கு ஆகாரம் கொடுத்துருப்பார்கள், எவ்வளோ உதவி செய்திருப்பார்கள். இன்றைக்கு ஒருவேளை சாப்பாடுக்காக அந்த ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. எவ்வளோ ஒரு பாரம், வேதனை, வருத்தம். அதாங்க வருத்தப்படுத்து அங்கே பார்க்கலாம். இல்லை, கஷ்டப்பட்டு வளர்த்த ஆளாகிற கடைசியை என்ன கொண்டு வந்து இங்கே அனாதையாக கிடக்கிறனே, அனாதையாக திக்கற்றவனாய் கிடக்கிறனே, நாதி இல்லாமல் இருக்கிறனே, விசாரிப்பற்றவனாக இருக்கிறனே. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விசாரிக்கிறானபடியால் உன் கவலைகள் எல்லாம் என் மேல் வைத்து விடு, நீ வருத்தப்படாதே, நான் உன்னை விசாரிக்கிறவர். உன் கவலைகள், உன் பாரங்கள், உன் வேதனைகளை என் மேல் வைத்து விடுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமர்ப்புகளை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசு வாருங்கள் என்று அழைக்கிறார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வேண்டாம் வெறுப்பா, நீ வேணாம், இன்னும் வெறுக்காதவர். ஒரு பாட்டுக்காரன் கூட பாடுகிறார், உன்னை வெறுக்காதவர் என் நேசர் ஒருவரே. உனக்கு ஒருவர் இருக்கிறார், உனக்கு ஒருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர், உன்னை விசாரிக்கிறவர், வெறுக்காதவர், உன்னை வேண்டாம் என்று தள்ளாதவர். உன் நிலைமை ஆண்டவருக்கு தெரியும், உன் சூழ்நிலைகள் தெரியும், நீ கைவிடப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னை விடுவிக்கிறவர், உன்னை சுகமாக்குறவர், உன் வருத்தங்களிலிருந்து, உன் மன வேதனைகள், அழுத்தத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவர் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதனால தான் அவர் தைரியமாக சொல்றார், என்னிடத்தில் வாருங்கள், இல்லை அங்கே போங்க, என் ஊழியக்காரர் இருக்கிறார் அங்கே போங்க, தினகரங்கிட்ட போங்க, உன் வருத்தம் பாரங்கள் மாறிடும், மோகன் சி லாசர்கிட்ட போங்க, இல்லை அந்த ஊழியக்காரர் பெரிய ஊழியக்காரர், அவர் வல்லமை உள்ளவர், அவர் அற்புதங்கள் உள்ளவர், நீ அங்கே போனால் உனக்கு விடுதலை கிடைக்கணும் ஆண்டவர் சொல்லல. என்னிடத்தில் வாருங்கள். அல்லேலூயா. நீ எவ்வளோ வருத்தப்பட்டு பாரத்தோட, வேதனையோட, கண்ணீரோட, மன அழுத்தத்தோட, கடன் பிரச்சனையோட, வாழ்வாதாரமா என்று போராடி கொண்டிருக்கிறாயா? எப்படி வாழ்வதென்று, எப்படி அதிலிருந்து மீண்டு வெளியே வருவதென்று வழி தெரியாமல் குழப்பத்தோடு வேதனையோடு இருக்கிறாயா? அந்த நீ இயேசுவிடத்தில் வாருங்கள் என்றார்.
நீ அங்கே போகாத. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் பாரம் வருத்தங்கள் வேதனை உண்டா உடனே 4 பேருக்கு தெரியுறா போல யாருக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா அவனே இப்போ வருத்தமும் பாரமும் சுமந்து கொண்டு தான் இருக்கிறான். அவன் பிரச்சனைக்கே விமர்சனம் இல்லாமல் நம்ம போய் மனுஷர்கிட்ட போய் ஃபோன் பண்ணியோ இல்லை உறவுகளுக்கு தெரிஞ்சவர்கள் நண்பர்கிட்ட சொன்னால் அதை போய் அவன் 10 பேர்கிட்ட சொல்லியிருப்பான். ஊர் முழுவதும் டமார் அடிப்பான். அதை பெருசாக்கி விட்டுருவான். கொஞ்சம் இருக்கிறத எரியிற நெருப்பில் ஆமாம் பெட்ரோல் ஊற்றுறது போல் மண்ணெண்ணெய் கூட இல்லை மெதுவாக தான் எரியும். குப்புன்னு பற்றிக்கும் பெட்ரோல். அப்படியே பற்ற வச்சு அதை பரப்பி அதை பெருசாக்கி நம்ம சத்துருக்கள் மத்தியில் அசிங்கப்படுத்தி பற்றியா நல்லா நல்லா வரட்டும், இன்னும் ஏதாவது நடக்குமா, இன்னும் வேறு ஏதாவது கேள்விப்பட்டால் போ அதுக்காகவே ஃபோன் பண்ணுவாங்க. பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லையா இல்லை அதுக்காகவே வீட்டுக்கு வருவாங்க. என்ன செய்வாங்க, அதுக்காகவே நம்மளை தேடி வருவாங்க. அதனால் நானும் இது பாட்டி சொல்லாதீங்க, அது ஊரெல்லாம் போய் சொல்லிடுவேன். அதை போல தான் தேவனுக்கு மகிமையுண்டாதாக நம்ம பிரச்சனைகளை யாருக்குமே சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு கஷ்டம்னா, என் தேவைனா, என் குடும்ப விஷயங்கள் எதையுமே நான் யாருக்கிட்ட சொல்கிறதே கிடையாது. ஊழியக்காரர்கள் கூட சொல்ல மாட்டேன். தலைமை பாஸ்டர் தானே மூத்த ஊழியர்களாக இருந்தால் கூட முக்கியமான பகுதிகளை சொல்லவே மாட்டேன். தேவனோடு தான் பாஸ்டிங்கை போட்டு கதவை அடிச்சிடணும், யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. அப்படியே ஒரு நாள் தீவை போட்டுட்டு ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுதால் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவரே எனக்கு வேதனையாக இருக்குது, என் குடும்ப சூழ்நிலைகள் இப்படி இருக்கு, நான் மன அழுத்தத்தோடு இருக்கிறேன், என்னை விடுவிக்கிறவர். ஜபத்திலே உபவாசத்தோடு ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜபத்திலே கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். விடுவிக்கிறவர். ஜபத்திலே தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் அப்படிதான் சொல்கிறார். ஜபத்திலே ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணுமா. மற்றவர்களுக்கோ உறவுகிட்டையோ அண்ணன் தம்பிக்கிட்டையோ ரத்த சம்மந்தம் மட்டும் பண்ணவங்கிட்டையோ பக்கத்து அக்கத்துலேயோ யாருக்கிட்டையும் நம்ம தெரியப்படுத்தக்கூடாது. தெரியப்படுத்துகிற அவன் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவான், விளம்பரமாக்கிடுவான், பேசும் பொருளாகிடுவோம். நம்மளை குற்றப்படுத்துவார்கள், குறை சொல்வார்கள், மகிழ்ச்சி ஆவார்கள். பத்தியா அவங்களுக்கு வந்த நிலைமை, பத்தியா எனக்கு இப்படி பண்ணினாங்க, அதனால தான் அவங்களுக்கு அப்படியெல்லாம் நம்மளை அதிக பாரமாக்கி விட்டுருவாங்க. அந்த பாரத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை ஏற்கனவே வருத்தமும் பாரமும் வேதனையும் மன அழுத்தமும் குழப்பமும் துக்கமும் சஞ்சலமும் கண்ணீரோடு இருப்போம். அதை இன்னும் அதிகமாக்கி அதிலிருந்து மீண்டு வெளியே வராமல் அதில் நம்ம தவறான முடிவு எடுக்க காரணமாக்கி விட்டுருவாங்க. அதிலிருந்து வெளியே வர முடியாது. பிரச்சனை அதிகமாகிடும். தப்பான முடிவுகள் எடுப்போம். பிசாசு அதிகமாக நம்மோடு பேசாது. ஆண்டவர் பேசுறது சத்தம் கேட்காது, பிசாசு சத்தம் கேட்கும். கடன் பிரச்சனையினால ஏவிஎம் ராஜாவும் புஷ்பலதாவும் சினிமா நடிகர் ரசிக்கப்பட்டு நீ சாட்சியாக இருக்காங்க, உலகம் முழுவதும் சாட்சி. பிசாசு சொல்கிறானா, பாரு உனக்கு கடன் பிரச்சனை, தூக்கு மாட்டிக்கோ, செத்துரு, நீ வாழ்வதற்கு தகுதி இல்லாதவன், இயேசு அறியாதவன். ஆனால் இயேசு அறிந்த போது நாம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். அவன் கடைசியாக நம்ம ஜீசஸ் சிலுவையை பற்றி அந்த இயேசுடைய படத்தை எதை பார்த்தாராம். இயேசு பட்ட பாடுகளை விட அவர் பட்ட கல்வாரியின் சிலுவையின் கஷ்டத்தை விட நமக்கு இதெல்லாம் பெரிய. அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டார், இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பிசாசு வெக்கப்பட்டு போனான், தற்கொலை கூறிய எண்ணத்தை உருவாக்கினான். கடன் பிரச்சனை, நீ அவமானப்பட்டு கொண்டிருக்கிறாய், கடன்காரர்கள் உன்னை அசிங்கப்படுத்துவாங்க, நீ வாழ தகுதியற்றவன் என்று பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அந்த முடிவை எடுத்து அவர் சாகிற டைம்ல ஆண்டவர் பேசினார். என் மகனே, இந்த ஆண்டவர் சந்தித்தார், ரட்சிக்கப்பட்டார். இன்றைக்கு அவர் சாட்சியா இருக்கிறார். அவர் ஆண்டவரை அந்த பாரத்திலிருந்து வேதனையிலிருந்தும் அந்த தவறான எண்ணங்கள் முடிவிலிருந்து விடுவித்த இயேசு, ஏவிஎம் ராஜா புஷ்பலதாவுடைய இயேசு மாத்திரமல்ல, அவர் உன்னுடைய தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். கர்த்தருடைய வார்த்தை உன்னை வாழ வைக்கும். அவருடைய வார்த்தை உனக்கு இளைப்பாறுதலா இருக்கும். நீ வருத்தத்தோடு பாரத்தோடு வேதனையோடு இருக்கிறாயா, அதை மாற்றக்கூடியவர் இயேசு. அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகள் நமக்கு கொஞ்ச நேரம் தான். இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. இது இப்போ இயேசு பட்ட பாடுகளோடு இது பெரிய பாடா, இது ஒரு பிரச்சனையா, இது ஒண்ணுமே கிடையாது, அப்படியே கடந்து போயிடணும். அல்லேலூயா. இது லேசான பாடுகள். பைபிள் கூட ஒரு வசனம் இது, மழை போல வர சோதனை பனி போல நீங்கிடும், அப்படியே பனி போல் உருகிடும்.
அது மலை போல நம்ம நினைச்சா அது மலை போல தான் இருக்கும். அது பிரச்சனையாவே நம்ம நினைக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இயேசு சுமந்துட்டார் சிலுவையில். உன் பிரச்சனையை சுமந்துட்டார், உன்னுடைய வேதனையை சுமந்துட்டார், உன் தொல்லை கடன் பிரச்சனையை சுமந்துட்டார், உன் மன அழுத்தத்தை ஆண்டவர் சுமந்துட்டார். வாழ முடியாது என்று நீ நினைக்கிறாயே, உன்னை வாழ வைக்கிறவர் இயேசு. அவர் எல்லாத்தையும் சுமக்கிறார், உன் குடும்பத்தையே சுமக்கிறார், உன் பிள்ளைகளே ஆண்டவர் சுமக்கிறார். அவர் கைவிட்டுருவாரா? அவருடைய அன்பு உண்மையானது. அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறவர். பிசாசு குடும்பத்தை உடைச்சிருவான், பிரிச்சிருவான். அவன் ஆண்டவருடைய கரத்திலிருந்து பறித்து நரகத்துக்கு நேராக கொண்டு போவான். நரகம் கொடுமையானது, வேதனையானது. நாம் பரலோகத்துக்குரியவர்கள், நாம் ஆண்டவருக்குரியவர்கள். அவன் சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை உண்டாக்கி தேவனுடைய அன்பிலிருந்து உலக அன்பிலே உன்னை அடிமைப்படுத்தி, மாமிச அன்பிலே அடிமைப்படுத்தி உன்னை பறித்து கொள்ளக்கூடியவன். ஆண்டவர் சொல்றா, என் கரத்திலே இருக்கிறாய், என் கரத்திலிருந்து உன்னை ஒருவரும் பறிக்க இயலாது, பறிக்க முடியாது என்று சொன்ன. நீ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறாய். இந்த உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல, அது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. இது மாலையான உலகம், மாலையான அன்பு. சமுதாயத்தில் எல்லாம் நம்மை விட்டு போயிடும். நம்மளை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட அந்த சகோதரியை போல உன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் எல்லாம் மாறிடும், இயேசு மாறாதவர். அல்லேலூயா. பாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். அவர் அழைக்கிறார், வாருங்கள். வந்தாதான் கிடைக்கும். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு வராமல் விலகி விலகி போக போக நமக்கு பிரச்சனை தான். ஆண்டவருடைய சமூகத்தை நான் யூடியூப்ல அதை சேவ் பண்ணணும்னு தெரியல. ஒரு ஆராதனையில் ஆர்சி காரங்களும் சிஎஸ்சி காரங்களும் வந்தாங்க. அது ஏதோ ஒரு மேரேஜே என்ன நடக்குது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது சர்ச்சில். ஆனால் ஒரு குரூப்பு வாலிபர்கள் ஒரு 30-40 பேர் சேர்ந்து நல்ல எனக்கு தெரிஞ்ச பாட்டு தான். அந்த பாட்டை பாடி என்னது, மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினா இந்த பாதலத்தில் எல்லா வாலிபரும் பாடுறான். எனக்கு நீங்க பாடும்போது அமைதியா இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கைகளை கட்டி அப்போ அதில் கமெண்ட் போடுறாங்க. சரி, கமெண்ட் எல்லாம் பார்த்தா ஒவ்வொரு பெற்றோரும், ஐயோ என் பிள்ளையும் என் வாலிப பையனும் இப்படி ஆராதிக்க மாட்டாரா? அந்த வாலிபர்கள் அதை நான் உங்களுக்கு அமிச்சேன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? அதை நான் உங்களுக்கு அமிச்சேன்னு நினைக்கிறேன். வாலிபர்கள் ஒரு குரூப்பு, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே அது ஒரு சைடு நடக்குது, இங்கே எல்லாம் வாலிபர்கள் அது அப்படியே யார் வீடியோ எடுத்தாலும் தெரியல. அந்த வாலிப பசங்க எல்லாரையும் அப்படியே வீடியோ எடுத்து போடுறாங்க. ஃபுல்லாக தனியாக ஒரு சைடு வாலிபர்லாம் ட்ரம் அடித்து பாட்டு பாடி உற்சாகமாக பாட்டு பாடி அந்த மகிழ்வோம் அடைய பாட்டு அவ்வளோ அழகாக பாடுறாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் தான் தராங்க, ஐயோ என் வாலிப பையன் என் பிள்ளையும் இப்படி ஆராதிக்கணும், என் பிள்ளைய ஆண்டவரே இந்த வாலிப பசங்க போல ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், ஜெபிக்கணும். அந்த கமெண்ட் போடுறாங்க. அப்போ நானும் கூட நினச்சேன், என் பிள்ளையும் கூட இதை போல ஆராதிக்கிறாங்க. எப்படி ஒரு அப்போது அந்த பாரமெல்லாம் மாறுது. அப்போ எவ்வளோ பாரம்! இதுதான் வருத்தம். தான் பிள்ளைகளை குறித்து வருத்தம். ஐயோ இந்த வாலிப பசங்க இப்படி சபையில் இப்படி ஆராதிக்கிறாங்க, உற்சாகமாக பாடுறாங்களே. அதுக்கப்புறம் ஃபாரினன்ஸு அந்த அந்த அது என்னது, அது என்னப்பா சொல்லுவாங்க, ஒரு இது போல் இருக்குது, ஒரு வயலின் போல் அது கம்பியாக இருக்குது. அதை போட்டுக்கிட்டு அப்படியே உற்சாகமாக பாடுறாங்க வாலிப அந்த ஃபாரினன்ஸ். இயேசுவோட பாட்டை அந்த ஆங்கிலத்தில் அவ்வளோ அழகாக பாடுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வெட்கமாக இருக்குது. இன்றைக்கி சபையில் ஆண்டவரை ஆராதிக்கவும் பாடவும் துதிக்கவும் ரொம்ப வெட்கப்படுறோம். தேவனை துதித்து பாடி ஆராதிப்பது மேன்மையானது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்கார புத்தகம் வாசிங்க, சங்கீதம் 55:22 வாசிங்க. சங்கீதம் 55:22 தாவீது சொல்றாரு. சங்கீதம் 55:22. அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அங்க மத்திய சுவிசேஷம் மத்திய சுவிசேஷம் சுவிசேஷத்தின் இயேசு கிறிஸ்து சுவிசேஷம் செய்தனார்கள் மத்திய சுவிசேஷம். அதில் சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கள் நீங்கள் எல்லாரும் எழுந்துற பாருங்கள்.
அப்போ இயேசுவிடத்துல வந்தா மட்டும் போதாது, அவர் மேல நம்பிக்கையோடு என்ன செய்யணுமா? சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, கர்த்தர் மேல உன் பாரத்தை, உன் கவலைகளை, உன் குடும்பத்தை பத்தி, உன் பிள்ளைகளை பத்தி, உன் பிரச்சனைகளை, உன் வேதனைகளை யார் மேல வச்சிடணும்? அப்ப நீ ஆண்டவர் மேல அது அது அப்படியே இருக்குன்னா காரணம் என்ன? முன்ன ஆண்டவர் நீ ஒப்பு கொடுக்கல, ஜெபிக்கல, அவர்கிட்ட நீ வச்சிடல. ஆண்டவரே நீங்க சுமக்குறீங்க, நான் ஏன் அதை சுமக்கணும்? என்னையே நீங்க சுமக்கிறீங்க, என் குடும்பத்தை நீங்க சுமக்கிறீங்க, என் பிள்ளைகளை நீங்க சுமக்கிறீங்க, இந்த எனக்கு நல்ல வேலை தருவீங்க, என்ன நடத்திக்கிறீங்க, என்ன கரம் பிடித்து நடத்துறவங்க நீங்க. மார்போடு அணைப்பாரே மன கவலைகள் மார்போடு அணைப்பாரே மன கவலைகள் தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போ தேற்றுவா. மார்போடு அணைப்பாராம், மார்போடு அணைப்பாரே மன கவலைகள் தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போல. இதுக்கு மேல என்னங்க? இந்த ஒரு பாட்டு போதையா? நீ கவலையோடு இருக்கிறியா? யாரும் தேற்றப்படாத இருக்கிறியா? யாரும் உன்னை விசாரிக்கலையா? யாரும் உன்னை ஆற்றி தேற்றி அரவணைக்கலையா? மார்போடு அணைப்பாரே. அல்லேலூயா. அப்போ அந்த பாட்டை நீ பாடணும். நீ அப்படிப்பட்ட நிலைமையில வாழும் பொழுது நீ என்ன செய்யணும்? அந்த பாட்டை பாடி நீ தியானிக்கணும். அந்த கர்த்தர் மேல உன் பாரத்தை என்ன செய்யணும்? வச்சிடணும். நீ வச்சிடு. ஆண்டவரே இந்த பாரத்தை உன் மேல வச்சிடுறேன், நீங்க பாத்துக்குங்க, என் குடும்பத்தை நீங்க பாத்துங்க. தம்பி அதை வச்சிருப்பான். இந்த குடும்பத்தை நீங்க பாத்துங்க, இந்த சூழ்நிலைகளை நீங்க மாற்றுங்க, இந்த நிலைமையிலேருந்து என்னை விடுவீங்க, என் நிலைமை மோசமா இருக்கு, நான் மனுஷர்கிட்ட சொன்னா என்ன கேவலமாய் நினைக்கிறாங்க, என்ன இன்னும் அதிகப்படுத்துறாங்க, 4 பேர்கிட்ட சொல்லி அசிங்கப்படுத்துறாங்க, நான் மனுஷர்கிட்ட போக மாட்டேன், மனுஷர்கிட்ட சொல்ல மாட்டேன். அதை கேட்டால் கூட உங்க நிலைமை இருக்காங்கன்னா என் நிலைமையை நீங்கள் ஜெபிங்கம்மா, நீ ஜெபிச்சியான்னு கேட்கலாம். சிஸ்டர் உங்கள் பிரச்சனை எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னா, நீ ஜெபிச்சியா? என்ன செய்யணும்? நீ சோத்திரம் பண்ணியா? இல்லைங்க அப்படியே தாங்க இருக்கு சொல்ல, விளக்கமே சொல்லக்கூடாது. கீழ்படியே மாட்டுறாங்க, இந்த நிலைமை அப்படி தாங்குது, என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு நீ சொல்லாத. நீ கர்த்தர் மேல வச்சிரு. நீ ஜெபிச்சியா? நீ உனக்கு தெரியல சோத்திரம் பண்ணியான்னு கேட்கணும். வெக்கப்பட்டுருவாங்க. இந்த பாட்டு வெக்கப்பட்டு போவாங்க. பிசாசு தான். உடனே அடுத்த கேள்வி நான் கேட்கணும், என் பிரச்சனை உனக்கு தெரியல சிஸ்டர். ஏன்னா குடும்ப ஜெபமே இல்லைங்க. அவங்களுக்கு 1000 பிரச்சனை. அவங்க பிள்ளைகளை நீங்களே ஜெபிச்சிங்களா? பாட்டு பாடினீங்களா? சோத்திரம் பண்ணீங்களா? என் பிரச்சனைக்காக எத்தனை சோத்திரம் பண்ணீங்க? உடனே போன வச்சுக்கோங்க. அப்படி தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். நம்ம பாரத்தை, நம்ம வேதனைகளை, நம்ம பிரச்சனைகளை மனிதர்கிட்ட சொல்லாதீங்க. ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க. சொந்த பந்தங்கிட்ட சொல்லாதீங்க. தம்பி இப்படி வந்து உட்காருமா, இங்கே வந்து இங்கே வந்து யாருக்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. தெரியப்படுத்தாதீங்க. நாம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் தெரியப்படுத்தணும். அல்லேலூயா. உன் பாரங்களை, உன் கவலைகளை விசாரிக்கிறவர் ஒருவர் மாத்திரம், உண்மையாக விசாரிக்கிறவர். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சுட்டு அவர் என்ன செய்வாரு? பாரத்துல இருந்து நம்மள என்ன செய்வாரு? என்ன செய்திருவாரு? அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போ நீ வைக்காதனால தான் ஆதரவே இல்லை. ஒரு பாட்டு இருக்கு, ஆதரை மீதெங்கும் வேறொரும் காண்கிலே ஆதரவளிப்பவரே. அதுல சாட்டிங்க, ஆசிக்குதென்னுள்ளம் இயேசுவே உமக்கா ஆத்துமனேச நீரே. ஆசிக்குன்னா வாஞ்சிக்குது. உங்க மேல ஆசையா இருக்கு ஆண்டவரே, என் பாரத்தை உங்க மேல சொல்ல ஆசையா இருக்கு. ஆசிக்குது என்னணும், ஆசையா வரணும், ஆசையா சொல்லணும். ஆதரம் மீதங்கம். இங்க இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்தில் மீதங்கம். யாருக்கிட்டையும் ஆதரவு கிடையாது, அரவணைப்பு கிடையாது. யாருக்கிட்ட போய் சொன்னாலும் உன் பிரச்சனை தீராது. நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அல்லேலூயா. வேறொரும் காண்கிலே ஆதரவு அளிப்பவரே. ஆதரவு அளிக்கக்கூடியவர்,
விடுவிக்கக்கூடியவர், ஆற்றி தேற்றி அரவணைத்து உன்னை தேற்றக்கூடியவர். உன் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். உன் வேதனைகள் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். விடுவிக்கிறவர் இயேசு. வேறொருவரை நான் காண்கிறேன். இந்த சமுதாயத்திலே உறவுகளோ, சொந்தங்களோ, அண்ணன் தம்பிகளோ, அக்கா தங்காச்சிகளோ, யாரும் உறவு நண்பர்களோ உன்னை ஆதரிக்கக்கூடியவர் இந்த சமுதாயத்தில் இயேசுவை தவிர ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அதுல இன்னொரு அந்த பாட்டுல தெளிவான பாட்டுங்க. அலையோ நிலையோ, அலையோ நிலையோ, நிலையில்லாத வழியோ, மலை போனை கண்டதையே நான். எப்படி? அலையோ நிலையோ, நல்லா கவனிங்க. அலையோ நிலையோ, நிலையில்லாத வழி. அப்போ நிலையில்லாத வழி, நிலையான வழியை சொல்லக்கூடியவங்க, நிலையான ஆறுதலை சொல்லக்கூடியவங்க, நிலையான கஷ்டத்திலிருந்து உன்னை தீர்க்கக்கூடியவங்க, நிலையான கடன் பிரச்சனையிலிருந்து உன்னை அலையோ நிலையோ. இயேசு மாத்திரம்தான் நிரந்தரமானவர், நிலையானவர். உன் பிரச்சனைகளை முழுமையாய் தீர்க்கக்கூடியவர், உன் குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர், உன் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவர். நானும் என் வீட்டாரை வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். உன் சமாதானத்தை கெடுக்கக்கூடிய, உன் சமாதானத்தை கெடுக்க நிலையான சமாதானத்தை தரக்கூடியவர்கள் இல்லை. சமாதானத்தை கெடுக்கணும் தான். பிரச்சனையை அதிகமாக்கி விட்டுருவாங்க, சமாதானத்தை கெடுத்துருவாங்க, குடும்ப சமாதானத்தை கெடுத்துருவாங்க, குழப்பத்தை உண்டாக்கிடுவாங்க. சண்டையும் குழப்பமாக சச்சரவாக இருக்கும் வீடுகள். சில வீடுகளை பாருங்க, ஒரே சத்தம், சண்டை, ஒரே நிம்மதி இல்லாமல் ஒரே குழப்பமாக இருக்கும். அதெல்லாம் நிலை இல்லாதது. ஆனால் நிலையான உன் கூடாரம் சமாதானமாக இருக்க காண்பீர். அல்லேலூயா. உன் கூடாரம் சமாதானமாக இருக்கும், அதை காண்பீர்கள். நீ காண்பாய், உன் பிள்ளைகள் காண்போம், சமுதாயம் காண்போம், உன் சத்துருக்கள் காண்பார்கள். இந்த குடும்ப பிரச்சனையாய் சத்தம் கேட்குமா, சண்டை சத்தம் கேட்குமா, குழப்பத்தோட இந்த குடும்பம் விளங்காத போமா என்று எதிர்பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. உன் கூடாரம், உன் வீடு, உன் குடும்பம், உன் பிள்ளைகள், உன் கணவன் மனைவி, நீ குடும்பமாய் சமாதானமாய் இருக்க உன் சத்துருக்கள் காண்பார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேட்டை பண்ணக்கூடாது, தள்ளி வைக்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. தாவீது பாரத்தோடு இருந்தான். மறுபடியும் வாசிங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, வச்சிடு. கர்த்தர் மேல வச்சிடு. ஆண்டவரே, எசப்பா, என்னால முடியல ஆண்டவரே, உபாசம் போடு, நல்லா ஜெபம் பண்ணு, சோத்திரம் பண்ணு. சோத்திரம் 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 சோத்திரம். இவங்கள நானும் கூட சில டைம்ல சில விஷயங்களுக்காக சோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிக்கணும். ஆண்டவரே, இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். கனகா குடும்பத்தை பாதுகாக்கணும். உங்க அம்மாவுக்கு சுகமாக்கணும். பாரத்தை ஆண்டவர் மேல தான் வைக்கணும். ஆண்டவர் தான் விடுவிக்கிறவர். விட்டுருங்க. அதனால கர்த்தர் மேல என்ன செய்யணுமா? அல்லேலூயா. உள்ள போட்டு விடுங்க. உட்கார். தேவன் மகிமை உண்டாதாக. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. நீ வச்சிடு. நீ வைக்காதனால தான், ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லாதனால தான் அது உனக்கு பாரமாகவே இருக்கு. அது பிரச்சனையா இருக்கு. அதுல இருந்து நீ வெளியே வரும் இல்லை. அது மன அழுத்தமா இருக்கு, குழப்பமா இருக்கு. அதுல இருந்து மீண்டு வெளியே வர முடியாத காரணமே அதான். அந்த பாரத்துல நீ நிலைத்து இருக்கிறாய். அது உன்னை விடாம சனியம் போல பிடிச்சிட்டு இருக்குது. சில குடும்பங்கள சனியம் பிடிச்சா போல, ஐயா ஒரே சனியம் பிடிச்சா போல தரித்திரமா இருக்கு. காரணம், அது பாரம் என்ன செய்யல, ஆண்டவர் சுமக்கிறவர்கிட்ட கொடுத்துடணும். அவர் பார்த்துப்பாரு. அல்லையா? அவர் என்ன செய்வாரு? அவர் பார்த்துக்குவாரு. அவர் அதுல இருந்து மீட்டுருவாரு. அவர் நிரந்தரமான சொல்யூஷன், விடுதலை, நிரந்தரமான விடுதலையா தருவார். இல்லைன்னா அதுல அப்படியே மாண்டு அதிலேயே அமிழ்ந்து போய் விடுவோம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நீதிமானை ஒருபோதும் தள்ள. நீ நீதிமான். உனக்கு வர பிரச்சனைகள் அவர் அனுமதி இல்லாம வராது. அவர் பார்த்துக்குவாரு. நீ தள்ளாட மாட்ட. அந்த குடும்ப பிரச்சனையை கண்டு, அந்த குழப்பத்தை கண்டு
சமுதாயத்தின் எதிர்ப்புகளை கண்டு, உன் சத்துருக்களை கண்டு, உன்னுக்கு வருகிற யுத்தத்தை கண்டு, போராட்டத்தை கண்டு, பிசாசு உன்னை குழப்புவதை கண்டு, மன அழுத்தங்களை, சஞ்சலத்தை, வேதனையை தந்ததை கண்டு, வியாதியை கண்டு, குடும்ப பிரச்சனையை கண்டு, வேலை இல்லாத நிலைமையை கண்டு நீ தள்ளாட மாட்ட. என்ன செய்ய மாட்ட? தள்ளாடுறதுன்னா தடுமாற்றம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி வாழ முடியும், இதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியுமா, வர முடியாது என்று ஒரு தள்ளாடுதல். நீ தள்ளாடுவதில்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்து தள்ளாடிட்டார். பாடு. ஏறுகின்றார் தள்ளாடி தவழ்ந்து கலை போடு, என் நேசர் குருசை சுமந்து கொள்கதா நடந்து களைப்போட இயேசு கிறிஸ்து அவர் தள்ளாடிட்டார். அந்த வசனம் என்ன சொல்லப்பட்டது? நீதிமான் ஒருபோதும் தள்ளாட மாட்டார். நீ தள்ளாட மாட்ட, நீ நீதிமான். நீ பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன், மனம் திரும்பப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். நீ நீதிமானாக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். நீ நீதிமான், நீ தேவனுடைய பிள்ளை. நீ தள்ளாடுவதில்லை. உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உன் பாரங்களை, வேதனைகளை சுமந்துட்டார். அவர் நடக்க முடியாம, தாங்க முடியாமல் தள்ளாடி தவழ்ந்து சிலுவையை சுமந்து உனக்காக சுமந்து கொண்டு போகிறார். தள்ளாட விட்டார். அவர் தள்ளாடினபடினால் நீ தள்ளாடுவதில்லை. உன் கஷ்டத்தை கண்டு, உன் சூழ்நிலையை கண்டு, உன் வேலையை இழந்த நிலைமையை கண்டு, உன் பிரச்சனைகளை கண்டு, உன் வாழ்வாய் சாவாய் என்று மன அழுத்தத்தோட, சஞ்சலத்தோட, வேதனையோட கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாயே, நீ தள்ளாடுவதில்லை. உனக்காக தள்ளாடி தவிழ்ந்து கொண்டு நடந்து போகிறார் சிலுவையை சுமந்து. அவர் சிலுவையிலே உன் பாரங்களை சுமந்து தீர்த்தார். நீ விடமாட்ட. இயேசு கிறிஸ்து உனக்காக அவர் தடுமாறி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அது மிஞ்சின பாரமா இருக்கிறதுன்னு சொல்றார். வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அது எப்படி இருக்குதான்? வாசிங்க. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமா? இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கு. இந்த ஜனங்களை மறுபடியும் வாசிங்க, எவ்வளவு தெளிவா இருக்கு. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாக தாங்க கூடாது. நான் தாங்க. அப்ப நல்லா பாருங்க, தாங்க கூடாது. அப்ப தாங்கக்கூடியவர் யாரு? இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை நான் ராஜா தான், நான் நடத்தக்கூடிய ஜனங்களை வழி நடத்தக்கூடிய வாய்ப்புகளை தேவன் தந்திருக்கிறார். அவன் தான் நடத்தணும், வழி நடத்துகிறான். தேவன் வழி நடத்தும்படியாக தெரிந்து கொண்டார். ஆனால் அவன் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டான். அப்போது நம்ம எப்படி இருக்கணும்? அவன் எவ்வளோ சொல்கிறாமா, இந்த ஜனங்கள் அது உம்முடைய ஜனங்கள் தான்,
தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனா இந்த ஜனங்களை வாசிங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது. நான் ஒருவனா தாங்க முடியாது. என்னுடைய சாமர்த்தியம், திறமை, என் படிப்பு, அந்தஸ்து நான் தாங்க முடியாது. என் குடும்பத்தை, நம்மளும் அப்படிதான் சொல்லணும், என் குடும்பத்தை நான் ஒருவனாய் தாங்க முடியாது. நீ நினைக்கிற என் குடும்பம் நல்லா அப்படிதான் இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான். பணம் வசதி வந்தோடனையும் இந்த பணத்தை வச்சு, இந்த வசதியை வச்சு, எனக்கு ஏக்கர் கணக்கில் லேண்ட் இருக்குது, எனக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, எனக்கு இப்போ நகை இருக்குது, வைத்தியம் இருக்குது, தங்கம் இருக்குது, என்னால் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும், எனக்கிட்ட திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, கௌரவம் இருக்குது, நான் உயர்ந்த நிலைமையில் இருக்க, எல்லா பிரச்சனையும் என்னால் சமாளிக்க முடியும் என்று அந்த பெருமை இருக்கும் என்றால், அந்த எண்ணங்கள் இருக்கிறபடினால தான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறதுல தெளிவாக இருக்கிறோம். ராஜாங்கம், ஆளுகை, அதிகாரம் எல்லாம் இருக்கு. அவன் இதை என்னுடைய ராஜாங்கத்தினால, திறமையினால, வசதியினால எல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதனால நான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு அவன் சொல்லலை. நான் ஒருவனா இந்த ஜனங்களை என்னால் நடத்த முடியாது. ஒன்று கீழ்ப்படிய மாட்டுது, ஒன்று முறைச்சி நிற்குது. என்ன செய்யுது? ஜனங்கள்னா எப்படிப்பட்ட ஜனங்கள்? வனாந்தரத்தில் முறுமுறுத்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து மீட்டு எடுக்கும் போது என்ன செய்யலாம்? அவர் சார் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே, என்ன சார் வணங்கா கழுத்துன்னா வணங்கி போக மாட்டாங்க. நீ என்ன சொல்றது நானே கேட்குது, நான் வாழத்தான் கரெக்டு, நான் சரியாக தான் நடக்கிறேன், உன் வேலையை பாரு, எல்லாம் எனக்கு தெரியும், நீ என்ன சொல்றது நானா கேட்கறது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். வணங்கா கழுத்துனா சில இடங்களில் நான் பார்த்துருக்கேன், நம்ம மாட்டிற்கு அறிவு கூட மனுஷனுக்கு இல்லை. ஒரு மாடை அந்த வயல்வெளியில் அந்த மாட்டுக்காரர் அந்த எஜமான் வளர்க்குறாரு. அவர் வெளியே வரும்போது அந்த மாடு போய் என்ன செய்யுது? இந்த மாட்டு வண்டியில் அந்த இது இருக்குல்ல, இழுக்குது, அதை போய் அது தானாக போய் முட்டு கொடுத்து அது அது மாட்டிக்குது, வணங்கி போகுது. சில டைமில் மாட்டுக்காரன் தான் தூக்கி அதை என்ன செய்வான்? அது கயிற்றுல மாட்டுவான். ஆனால் அதுவே என்ன செய்தான்? வணங்கி போகுது, கீழ்ப்படியுது. ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு. எவ்வளோ பெரிய அற்புதம்! இன்னொரு மாடா குதிரை இந்த யூடியூப்பில் தான் பார்த்தேன். எப்படி தான் இதெல்லாம் எடுக்கிறாங்களே தெரியல. அந்த எஜமான், அந்த முதலாளி சோறு போட்டிருப்பாரு, என்ன போட்டிருப்பாரு? வைக்கோல் போட்டிருப்பாரு, வேறு என்னத்தை போட்டிருப்பான்? புல்லை போட்டிருப்பான், வைக்கோலை போட்டிருப்பான், அன்பு காட்டினான். அவர் அங்கே உக்காந்துருக்கிறாரு. அங்கே போய் என்ன செய்கிறாரு? அப்படியே வேதனைப்பட்டு, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வேதனை, கண்ணீர் விட்டு அழுகுறாரு. அந்த குதிரை வந்து அப்படியே அவரை அணைச்சி, இதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா தெரியல. அது எப்படில உண்மையான அன்பு பத்தியா? அவர் முதலாளியா, வளர்க்குறவரும், அவர் முகத்தோடு அது முகத்தை அணைச்சி அப்படியே தடுவி, அப்படியே நக்கி தடுவி கொடுக்குது. நீ அழுவாத, நீ கவலைப்படாத, வருத்தப்படாத, யாருக்கிட்ட சொல்கிறது? தாங்க முடியாத ஒரு வேதனை, யாருக்கிட்ட சொல்கிறது? சொல்ல முடியாமல் தவிச்சு கண்ணில் முகத்தில் கையை வச்சு மூடிக்கணும், வேதனைப்பட்டு அழுகுறாரு. அந்த குதிரை புரிஞ்சுக்குது. அவருடைய வலி அந்த மிருகத்துக்கு தெரியுது, நீங்கள் மனுஷனுக்கு தெரியல. மனுஷன் என்ன செய்யல தெரியல. நம்ம வலியும் வேதனையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இல்லை. அதனால தான் அவன் சொல்கிறான், இந்த ஜனங்கள் வாசிங்க, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனா எப்படி தாங்க முடியாதுன்னு தெரியுது. நான் ஒருவனா தாங்க முடியாது. ஏசப்பா நீங்க தான் தாங்கணும். ஒன்று கீழ்ப்படிய மாட்டுது, ஒன்று எதிர்த்து நிற்குது, ஒன்று திட்டுது, ஒன்று அடிக்க வருது, என்ன செய்யுது? ஒன்று அடிக்க வருது, ஒன்று ஏன் பெத்திங்கன்னு கேட்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கு. ஒன்று பீறுகிற பெஞ்சமின் பீறுகிற ஓனான்றான், தாவீதை கொலை செய்ய அவன் புள்ள விரட்டுறான். ஒன்று எப்படி இருக்குது? ஏழுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியவே இல்லை. எல்லாம் நிறைய ஊழியக்காரர்கள் வேதாகமத்தில் எத்தனையோ பிள்ளைகள் கீழ்ப்படியில எதிர்த்து நிற்குது, சண்டை போடுது, எதிர்த்து நிற்குது, கண்ணீர் விட வைக்குது, வேதனைப்படுத்துது. இதனால என்னால் தாங்க முடியாத அவன் ஒத்துக்கிறான்.
நீ என்ன ராஜாங்க ஆளு கொடுத்தாலும் இந்த ஜனங்களை ஒன்று முறுமுறுக்குது. நான் எகிப்திலே நல்லா சாப்பாடு கட்டுது, நல்லா கறிமீன் சோறெல்லாம் போட்டான், நீ எதுக்கு என்ன பெத்த? நீ எதுக்கு என்ன எகிப்திலேருந்து கொண்டு வர? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பங்கள் வேதனையா இருக்கு, பாரத்தோட இருக்குது, பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க, நிம்மதியே இல்லை, கண்ணீரும் கவலையுமா இருக்கு. எத்தனையோ கிறிஸ்துவ குடும்பங்கள் தடுமாறி கொண்டிருக்கு. நீதிமான் ஒருவரையும் தள்ளாட ஓட்டார், தேவனுக்கு மகிமை உண்டாதாக. தள்ளாடி இருக்கிறது, தடுமாற்றத்தோடு இருக்கிறது, குழப்பத்தோடு இருக்கிறது. நான் ஒருவனாய் தாழ்வது எப்படி வாசிங்க? இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனா தாங்கக்கூடாது, நான் தாங்கக்கூடாது, என்னால முடியாதப்பா ஐயா. இந்த ஜனங்கள் ஒன்னொன்னும் ஒரு மாதிரி இருக்குது, அது போடணும், அது வித்தியாசமா இருக்கு, அது எதுக்கு நிற்குது, அது வித்தியாசமான ஜனங்களா இருக்குது, முன்முறுத்துறது, அதை கேட்குது இதை கேட்குது. என்னையா எகிப்திலிருந்து மீட்டெடுத்த, என்னையா கொண்டு வந்த, அங்க நல்லா சுகமா இருந்தோமே. மடங்கா காலத்துல ஜனங்கள் அவனால் முடியல, நான் ஒருவனா தாங்க கூடாது, நீங்க தான் தாங்கணும், பலம் தரணும், அபிஷேகிங்க, வல்லமையை தாங்க, ஆலோசனையை தாங்க, நீங்க நடத்துங்க, இந்த ஜனங்களை நீங்களே வழி நடத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. தேவன் தான் வழி நடத்தி பாதுகாக்கிறவர். நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லை. என் குடும்பத்தை நீங்க தான் பார்த்துக்கணும், என் பிள்ளைகளை நீங்க தான் பார்த்துக்கணும், நல்ல வருமானத்தை தரணும், என் தரித்திரம் மாறணும், என்னால முடியல, என்னால முடியல. முடியாத பட்சத்தில் தேவன் முடிய செய்வார். தேவன் தான் தாங்கக்கூடியவர். காக்கும் கரங்கள் உண்டனக்கு கிருபையாலே. அப்ப காக்கும் கரங்கள் தாங்கக்கூடியவர், காக்கக்கூடியவர் கிருபை. நீங்க கிருபை தாங்க, பலம் தாங்க, அபிஷேகத்தை தாங்க, ஜெபிக்கணும். தேவ சமூகத்தில் நீ ஜெபித்தால் கர்த்தர் தாங்கக்கூடியவரா இருக்கிறார். நான் ஒருவனாய் இந்த ஜனங்களை, என் குடும்பத்தை நான் தாங்க முடியாது, வழி நடத்த முடியாது, பாதுகாக்க முடியாது, நீங்க மட்டும் தான் நடத்தணும் ஆண்டவர். இந்த குடும்பத்தை நீங்க தான் பார்த்துக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமும் 1:23 வாசிங்க. என்னாகமும் 1:23. கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59. இல்ல, அந்த 11-14 அதுல கடைசியா ஒரு வார்த்தை இருக்குல்ல, மிஞ்சின பாரமா இருக்கு, அந்த வார்த்தையை வாசிங்க. எனக்கு இது மிஞ்சின பாரமா, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்கு. ரொம்ப அருமையான வார்த்தை. அதான் மெயின் பாயிண்ட். வருத்தப்பட்டு பார சுமங்க நீங்கள். அப்போ கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு தாவீது சொல்றாரு. ஆனா இந்த பாரம் எப்படிப்பட்ட பாரமா இருக்கா? மிஞ்சின பாரமா இருக்குன்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்களேன்? அதிகமான பாரம், எனக்கு தாங்கக்கூடிய பாரம் இவ்வளவுதான். சிலர் சொல்லுவாங்க ரொம்ப மிஞ்சி சில திட்டுவாங்களே, ரொம்ப மிஞ்சி பேசுறியே, பிஞ்சிலேயே படுத்துச்சு பாரு. இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினச்சோம், அது பாரு நம்ம எதிர்பார்த்தது போல சொல்லுவாங்க. பார்த்துக்கிங்களா? இது என்ன வயசு, இது பாரு என்ன ஆட்டம் ஆடுது, என்ன அமுக்கலம் பண்ணுது, இது என்ன தெரியும், பேனா வச்சு கிறுக்குது, பாரு இதுக்கு என்ன தெரியும், கொஞ்சமாவது அடங்குதா பாரு, சொல்றோமா இல்லையா? தேவனுக்கு மகிமை உண்டாது. இது மிஞ்சின இந்த நான்சியோடைய பையனை பார்த்தேன். நான்சியோடைய பையன் என்ன செய்யறான், அவர் எப்படி கையை அப்படி வச்சுட்டு அப்படி, அப்போ நம்ம என்ன செய்யறோம் பாரு, இது வயசுக்கு மிஞ்சி அதுக்கு கையை அப்படி வச்சுட்டு இப்படி நடக்குது. அதுக்கு 2 வயசு 3 என்ன வயசு இருக்கும், ஒரு 5 வயசு இருக்குமா, 3 வயசுக்குள்ள அப்படி கெத்தா நடக்குது. சற்றுல வந்து கையை அப்படி பின்னாடி கட்டிக்கிட்டு. அப்போ அதுக்கு பாரு இதுக்கு என்ன தெரியும் பாரு, எவ்வளோ அதை தான் சொல்லணும் பாரு, எவ்வளோ மிஞ்சி எப்படி பேசுது பாரு, இது என்ன பேசுது பாரு, என்ன நடை என்ன செய்து பாரு, என்ன சேட்டை பண்ணுது பாரு. மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. ரொம்ப பாரு எப்படி மிஞ்சி அது இன்னும் நல்லா தெளிவாக சொல்லுங்க.
எவ்வளோப்பா எப்படி பெரியவங்க சின்னவங்க கூட பார்க்காம எவ்வளோ பேச்சு பாரு அப்படி சொல்லுவாங்களே. அதிக பிரசங்கித்தனம் அப்படி தானே சொல்லுவாங்க. தேவையில்லாத தலையிடுது, தேவையில்லாத பேசுறது, மூக்கு நுழைக்கிறது. என்ன தேவையில்லாத விஷயத்த போய் என்ன செய்யும்? மூக்கு நுழைக்கும். தேவையில்லாத விஷயத்தை தலையிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்து விட்டுரும். குடும்பத்திலே பெரிய குழப்பத்தை உண்டாக்கி விட்டுரும். தகுதிக்கு மிஞ்சி பேசுறது, தகுதிக்கு மிஞ்சி நடக்கிறது, வயசுக்கு மிஞ்சி நடக்கிறது. அது அந்த அந்த தகுதி இவ்வளோ தான். அந்தந்த ஸ்டெப்பு. பால் குடிக்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? குழந்தைக்கு என்ன செய்யணும்? ஒரு வயசு 10 மாதத்துக்கு 12 மாதத்துக்கு என்ன கொடுக்கலாம்? பால் குடிக்கணும். பிரியாணி ஊட்டினா என்ன ஆகும்? பிரியாணி ஊட்டினா என்ன ஆகும்? செத்து போகும். அதுக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரத்தை தகுதிக்கு ஏற்றபடி தான் அந்தந்த ஸ்டெப்பு. ஒரு ஸ்டெப்பு யூகேஜி, ப்ரீகேஜி, அங்கே கொண்டு போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸில் கூட்ட உட்கார வைக்க முடியுமா? ப்ரீகேஜி படிக்கிற 1ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பிள்ளையை கொண்டு போய் காலேஜில் போய் சேர்க்க முடியுமா? பள்ளிக்கூடத்துலேயும் சேர்க்க முடியாது. +2 படிக்கிற 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கொண்டு போய் +2 பரீட்சை எழுத உட்கார வச்சா ஆகும்? எழுதுவானா? முடிப்பான். அந்த முடிக்கும். தகுதி மிஞ்சி போகக்கூடாது. அந்தந்த வயசுக்கு ஏற்றபடி அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த தகுதிக்கு அந்தந்த நேரம் ஏற்ற காலத்தில் வர முடியாது. பலத்த காலத்திலே அடங்கி இருக்கணும். மிஞ்சி போகக்கூடாது. மிஞ்சின பாரமாக இருக்குது. அப்போ அது என்ன ஆகிடும்? மிஞ்சின பாரமாக இருக்கும். விட்டுடணும். அதுக்கு பட்டு திருந்து. சில சொல்லுவான் பட்டாதான் தெரியும். அதுக்கு நீ பட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. மற்றவங்க பட்டு அனுபவிக்கிறதே நம்ம பார்த்தாலே ஐயோ அவங்க பையன் நிலைமை இப்படி ஆயிடுச்சே, தாய் தகப்பு இருக்கும்போது அருமை தெரியல, அது இழந்தவனையும் அதுக்கு ஒரு ரோட்டில் திரியுது, அதை விசாரிக்க ஆள் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நல்ல ஆடை இல்லை, பைத்தியக்காரன் கூட திரிஞ்சுருக்குது. அதை பார்க்கும்போது நம்ம திருந்தணும். நமக்கு தாய் தகப்புன்னு கொடுத்துருக்கும் போது என்ன செய்யணும்? மிஞ்சி போகக்கூடாது. அடங்கி இருக்கணும். குடும்பத்துக்கு அடங்கி இருக்கணும். மிஞ்சின பாரமாகிடும். என்னதான் எப்படி ஆகிடுமா? என்ன ஆகிடும்? மிஞ்சின பாரமா மிஞ்சின முடியாது. நம்ம தகுதிக்கு மிஞ்சி, சூழ்நிலைக்கு மிஞ்சி இவ்வளோ தான் நமக்கு பாரம். அந்த பாரத்தை கொடுக்குறதா இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும்? மற்றவர்களுக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பழகுறோம் இல்லையா? உனக்கு பிரச்சனையை கொடுக்குறவனா தான் நம்ம அவங்கள்ட்ட போவோமா? உனக்கு வேதனையும் பாரமும் உனக்கு சப்போர்ட்டாக இருந்தால் தான். இப்போ ஒரு வியாபாரம், ஒரு பிஸ்னஸ், ஒரு கம்பெனி தொடங்குறேன். ஒரு நல்ல உறவு வச்சாக்கா அவன் நல்ல ஐடியா கொடுப்பான். நல்ல வியாபாரம், ஒரு பிஸ்னஸ், இதை பண்ணால் நல்லா இருக்கணும், இதில் நல்ல லாபம் கிடைக்கும். அப்போ போராமையும் போட்டியும் நம்ம மிக அதிகமாக நம்ம அழிக்க நினைக்கிறோன்னா செய்வான். நஷ்டமடைகிற வியாபாரமாகாத தொழிலை கொண்டு போய் தள்ளி விட்டுருவான். நல்லா தெரியும் இதை தொடங்கினா இது விளங்காது. அவன் விளங்காதவங்கிட்ட உறவு வச்சா மிஞ்சின பாரமாயிடும். நல்லவங்களோட உறவு, நல்ல நட்பு, நல்ல தொடர்பு இருக்கணும், நல்ல உறவுகள் இருக்கணும். இல்லைன்னா நம்ம அப்படியே விலைக்கு வந்துடணும். இது நமக்கு தேவையில்லை, இது நம்ம குடும்பத்தை அழிச்சிடும், குடும்பத்தை நிம்மதியை கெடுத்துடும். மிஞ்சின பாரமாக இருக்கக்கூடாது. பாரத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? பாரத்திலிருந்து விளக்கக்கூடியவராக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் நமக்கு பாரமாக இருக்கக்கூடாது. நம்ம குடும்பம் நமக்கு பாரமாக இருக்கக்கூடாது. சில விஷயங்கள் நமக்கு பாரமாக ஆகிடும். ஐயோ இதை எப்படி சுமக்கிறதுனே தெரியலையே. அதிகமான பாரம், சுமைகள் தான். அதிகமான சுமைகள் தான் பாரம். எது? அதிகமான சுமைகள் தான் பாரம். எல்லாத்தையும் நம்ம தலையில் போட்டுக்கூடாது. என்ன செய்யணும்? இப்போ ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கிறாங்கன்னா என்ன செய்யணும்? ஒரு 2 பேர் இதை எடுத்துக்கணும். ஷேர் மார்க்கெட்டுன்றோம். என்ன செய்யணும்? புரியுதா அவங்க சொல்லுது? எப்பா நீ இந்த வீட்டுக்காரருக்கு நீ பார்த்துக்கோ, வாடகை நீ கொடு. நம்ம வீட்டாங்க போல எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. துபாய் கொஞ்சம் மறந்துடுவேன், எனக்கு லாபம் வருது அதிகம், அவ்வளோதான் ஆட்டையை போட்டுருவாங்க. அப்போது இந்த வீட்டு வாடகை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? எப்பா இதை நான் பார்த்துக்கிறேன்ப்பா, பெட்ரோல் நான் போடுறேன், வண்டி வாங்குறியா பாதி காசு கொடுக்குறேன், எதுவுமே போடுவேன். அப்படியே எப்படி சொகுசாக உட்காந்து ஜாலியாக வருது. என்ன செய்யலாம்? அது கணக்கு பார்க்குறது. அப்போ நம்மள பாரமாக இருக்கு. ஆண்டவரே பாரமாக இருக்கப்பா,
பாரம், இதுதான் பாரம். அந்த சுமையை, பாரத்தை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும், ஷேர் பண்ணிக்கணும். நான் இதை பார்த்துக்கிறேம்மா, நான் வாடகை நான் கொடுக்குறேன், கரண்ட் பில் நான் கட்டுறேன், ஃபீஸு நானே பார்த்துக்கிறேன், நானே காலேஜ் படிக்கும்போது நான் அரை நாள் காலேஜா, அரை நாள் என்ன செய்கிறேன், வேலை செய்து ஃபீஸை நான் கட்டிக்கிறேன், ட்ரெஸ்ஸு நான் எடுத்துக்கிறேன். நீ இது வரைக்கும் எடுத்து கொடுத்தது போதும். பாரத்தில் இனிமேல் பார சுமையை நான் குறைக்கிறேன். எத்தனை குடும்பங்களில், எத்தனை கிறிஸ்துவ சமுதாயத்தில் ஷேர் பண்ணுறோம். எல்லாத்தையும் வீட்டுக்காரே தான் பார்த்துக்கணும், அவர் தான் வாடகை கொடுக்கணும், அவர் தான் வீட்டு மளிகை சாமான் வாங்கி போடணும், அவங்க தான் கரண்ட் பில் கட்டணும், பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், பண்டிகை துணி எடுத்து கொடுக்கணும். ஐயோ என்னால் முடியல. சில குடும்பத்தை கடன் பாருங்க, அம்மா மாருங்க விட்டுட்டு ஓடிடுறாங்க. ஐயோ நீங்களே போப்பா. சில காசுக்கு ஓடிடுறான். மிஞ்சின பாலமாக இருக்கு, தாங்க முடியாம ஓட்ட முடிக்கிறான். குதிரை பந்தயத்தில் ஓடுற போல ஓடுறான். மிஞ்சின பாரமாக இருக்கு, என்னால் முடியல, என் குடும்பத்தை என்னால் சுமக்க முடியல, இது பாரமாக இருக்கு, இது சுமையாக இருக்கு, வேதனையாக இருக்கு. பாரத்தை ஷேர் பண்ணணும், கஷ்டத்தை பாதி சுமக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் எடுத்துக்கணும். முதல்ல ஆரம்பத்தில் தான் என்ன செய்கிறாங்க, எல்லா சுமையும் நம்மளே பார்த்துக்கிறோம். எல்லாம் வீட்டு தேவை, குடும்ப தேவைகள், பிள்ளைகள் தேவைகள், படிப்பு தேவைகள், ஃபீஸ் கட்டணும், எல்லா தேவைகளையும் நம்ம பாரம், அது அதிக பாரம். அப்போது வளர்ச்சி அடையும் பொழுது, நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் பொழுது, ஒரு நல்ல நிலைமையில் வரும்போது அது எல்லாரும் ஷேர் பண்ணிக்கணும். இப்போலாம் கணவன் மனைவி வேலைக்கு போகிறாங்க, ஏன் அது பாரமாக இருக்கு, என்னது சுமையாக இருக்கு. அல்லையா, அது மிஞ்சின பாரம், அதான் மிஞ்சின பாரம். அதிகமான பாரம் தான் மிஞ்சின பாரம். முடியாத பட்சம், என்னால் முடியல, என்னால் ஐயோ கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு, கடன் வாங்கி படிக்க வச்சுட்டேன், கடன்கார தொல்லை தாங்க முடியல, ஒரே அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானமாக இருக்குது. மிஞ்சின பாருனா அவமானமாக இருக்குது, என்னால் தாங்கவே முடியல, எந்த சப்போர்ட்டும் இல்லை, யாரும் என்னை விசாரிக்க மாட்டாங்க, யாரும் உதவ மாட்டாங்க, எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்குது, சகிக்கவே முடியல, இதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே வரதுன்னே தெரியல, பேசாமல் செத்துடலாமான்னு இருக்குது. இதுதான் மிஞ்சின பாரம். உன்னால் முடியாத பட்சம் தேவன் நாள் முடியும். அவன் என்ன சொல்றாரு, முதல் பாயிண்ட் என்ன சொல்றாரு, இந்த ஜனங்களுடைய இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனா தாங்க கூடாது, தாங்க முடியாது. அப்போ நீங்க தான் பார்த்துக்கணும். இது அதுக்கப்புறம் தான் சொல்றாரு மிஞ்சின பாரமா இருக்கு, இதெல்லாம் மிஞ்சின பாரமா இருக்கு, இந்த ஜனங்களெல்லாம் அவங்க ஒவ்வொரு பிரச்சனையும் என்னால் விசாரிக்க முடியாது, நீங்க பார்த்துக்குங்க. கர்த்தர் தான் உன்னுடைய மிஞ்சின பாரங்கள் சூழ்நிலைகளை அவர் சுமக்கிறவராக இருக்கார். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு 1:23 வாசிங்க. ஒன்றாம் அதிகாரம் அதிலே என்ன ஆகும், 1:23. 1:23 வாசிங்க. சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். என்னாகமும் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமா வாசிங்க. கடைசி பாயிண்ட் என்ன வருது, சிமியோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 59,300 பேர். காத் கோத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் 45,650 பேர். தப்பு. மிஞ்சின பாரமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:8, 11:9. அடுத்தது ஒருத்தர் எடுத்து வச்சுங்க. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கொரிந்தியர் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எங்கள் பலத்திற்கு எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரமா வாசிங்க. 2 கொரிந்தியர் 1:8 சீக்கிரம் வாசிங்க.
ஆகையால் சகோதரரே, ஆ, ஆசியாவில் ஆ, எங்களுக்கு நேரிட்ட ஆ, உபத்திரவத்தை ம், நீங்கள் ம், அறியாதிருக்க ஆ, எங்களுக்கு ஆ, மனதில்லை. ஆ, ஆ, என்னவெனில் ஆ, பிழைப்போம் என்கின்ற ம். நம்பிக்கை பிழைப்பு, அதாவது ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவங்களை நீங்கள் அறியீர்கள். ஆனால் எங்களுக்கு இந்த உபத்திரவம் பிரச்சனை மிஞ்சின பாரங்கள் எப்படி இருக்கலாம்? பிழைப்பு என்ற நம்பிக்கையே இல்லையா? பிழைப்பு என்ற பிழைப்போம் என்ற ஆ. நம்பிக்கை ம். அற்றுப்போகத்தக்கதாக ஆ. எங்கள் பலத்திற்கு ம். மிஞ்சின அதிக ஆ. பாரமான ஆ. வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. இவ்வளோ பெரிய நெருக்கமான அப்போஸ்தலன் பவுல், அவர் போன பாதை எப்படி, எவ்வளோ நெருக்கமான பாதை அவர் தெளிவாக சொல்றார். அந்த பாயிண்ட் வாசிங்க. பிழைப்போம் என்று பிழைப்போம் என்கின்ற பிழைப்போம் என்று எங்களுக்கு வந்த உபத்திரவங்கள், கஷ்டத்திலே ஆசியாவிலே நடந்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள் ஜனங்களுக்கு தெரியும். இந்த நிலைமையில பிழைக்கக்கூடிய, அதாவது பிழைப்போமா, ஐயோ இவ்வளோ பிரச்சனையாகுது, குடும்பத்தில் நிம்மதியே இல்லையே, குழப்பமா இருக்க, ஒரே சண்டையா இருக்க, சச்சரமா இருக்க, வேதனையா இருக்க, மன அழுத்தமா இருக்க, பிழைக்கவே முடியாது பிழைக்குத, வாழவே முடியாது பிழைக்குது, என்ன பண்றதுனே தெரியலையே, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையே அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. பிழைப்போம் என்ற நம்பிக்கை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு ஆ. மிஞ்சின அதிக பாருங்க, பிழைப்போம் என்ற நம்பிக்கை. பிழைப்போமா, இனிமேல் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ முடியுமா, இந்த குடும்பத்தில் வாழ முடியுமா, அற்று போகத்தக்கதாக, அப்படியே படிப்படியாக சொல்றேன். எவ்வளோ தெளிவான வசனம். அந்த வசனத்தை நம்ம வீட்டில் அப்பப்போ வாசிக்கணும். பிரச்சனைகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள், பிரச்சனைகள், பல விதமான நெருக்கம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் ஏதோ ஜாலியாக நல்ல சுகமாக நல்ல ஏசியெல்லாம் போட்டுக்கணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுகூலமான வாழ்க்கையே கிடையாது. பிரச்சனை என்னாலே பிரச்சனை தான். கிறிஸ்தவ வாழ்க்கைனாலும் பிரச்சனை தான். உபத்திரவம், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உனக்கு உலகத்தில் உபத்திரம் இருக்கு, உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, நெருக்கம் உண்டு. பிழைப்போம் என்று நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின, எங்கள் பலத்திற்கு, எங்கள் பலத்துக்கு, என்னுடைய பலம், நம்ம ஐயோ முடியும், சமாளிச்சு, இவ்வளோ சமாளிச்சிட்டோம், எவ்வளோ பார்த்துட்டோம், இவ்வளோ பிரச்சனை பார்த்துக்கலாம், எவ்வளையோ என்னென்னமோ பண்ணாலும் முடியாத நெருக்கடி, ஒரே போராட்டமாக இருக்குது. அதான் யோபு சொல்றா, போராட்டத்தின் மேல் போராட்டம், ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை வந்து நிற்குது. வாசிங்க. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம், அதிக எங்கள் பலத்துக்கு முடியலப்பா, சொல்ல முடியலங்க. ஐயோ எவ்வளோதான் பொறுத்து பொறுத்து பார்க்குறது, குடும்பம் ஒரே குழப்பமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் கீழ்ப்படியும், எப்போ பார்த்தாலும் நிம்மதியே இல்லை, என்ன வாழ்க்கையே தெரிஞ்ச சலிச்சு போச்சு, வெறுப்பாக இருக்குது, வேண்டாம் வெறுப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது. இப்படி தான் நிறைய கிறிஸ்துவ குடும்பங்கள் போயிட்டுருக்குது. அப்போ சொல்ல பவுல் அவர் அனுபவத்தில் எழுதுறோம், எனக்கு பலத்துக்கு மிஞ்சின எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. பாருங்க, உண்டாயிற்றாம், அப்படிதானே, அவ்வளோதானே, உண்டாயிற்று. அதிக பாரம், இந்த மேல் பாயிண்ட் மறுபடியும் வாசிக்கல. பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே போயிடுச்சு. இனிமேல் அவ்வளோதான்பா, இதுக்கு மேலே வாழவே முடியாது. ஐயோ, ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, சொந்த பந்தங்கள் பிரச்சனை, அண்ணன் தம்பிக்கு பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, வாழவே விட மாட்டாங்க, வேதனையாகுது. அடுத்தவங்ககிட்ட சொன்னா அது ஒரு பிரச்சனை, அவன் இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது 4 பேர் வந்து இழிவா பேசி அது ஒரு பிரச்சனை, சொன்னா பிரச்சனை, சொல்லாவிட்டா பிரச்சனை, மனசுல வச்சா ஒரு வழியா இருக்கு, வேதனையா இருக்கு, அழுகையா இருக்கு, கண்ணீரா இருக்கு. என்னை யாருமே கண்டுக்க மாட்டாங்க, யாருக்கிட்ட தான் போய் குறைய சொல்றது? இயேசு விடத்துல தான் சொல்லணும்.
பாரத்தை இயேசு மேல வைத்து விடு. அவர் என்ன சொல்றாரு? ஆசிய பிழைப்போம் என்கின்ற பிழைப்போம் நம்பிக்கை. என்ற எவ்வளோ நெருக்கம் இருந்தா இந்த கடைசி நிமிஷத்தை பாருங்க. ஆஸ்பத்திரியில் போனா பார்க்கணும். அங்க மருத்துவமனையில அந்த கடைசி நேரம், இது அவ்வளோதான்பா, பிழைக்காது, இது போயிட்ட கேஸு, இது பிழைக்காது, இது தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போங்க, பணம் செலவு பண்ணாதீங்க, பிழைப்பேன் என்ற நம்பிக்கை தான் கடைசி ஸ்டேஜ், கடைசி கட்டம். ஒருத்தர் நான் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்க போனேன். அவர் சிகரெட்டும் குடியும் குடிச்சு இழுத்துங்குது. அதான் அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனையாகுது. அது இழுத்துனேன். அப்போது குடிக்கும் போது சந்தோஷம், சிகரெட்டு பிடிக்கும் போது, சாராயம் குடிக்கும் போது, பிராந்தி குடிக்கும் போது எவ்வளோ மகிழ்ச்சி. அப்போ மட்டும் இழுத்து இருக்கும் போது அது லென்ஸு போயிடுச்சான், லென்ஸு போயிடுச்சு, லிவர் அவுட்டு. பிழைக்கும் என்று நம்பிக்கை தான். நம்பிக்கையற்ற வாழ்க்கை நிலவரம், அவ்வளோ ஒரு வலி, வேதனை, வியாதி, மன சஞ்சலம், கண்ணீர், நம்பிக்கையற்ற வாழ்க்கை. பிழைப்போம் என்ற நம்பிக்கை, வாசிங்க. பிழைப்போம் என்ற நம்பிக்கை, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின, பலத்துக்கு மிஞ்சின பலம் எங்க இவ்வளோ தான் தாங்க முடியும். ஐயோ எவ்வளோ தான் முடியல, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. பலத்துக்கு பலம் தாங்க முடியல. யார் தான் திருத்தது? சரி போ, எப்படியாவது பட்டு திருந்துன்னு விட்டுரும். சில பிள்ளைங்களெல்லாம் எவ்வளோ சொன்னால் கேட்காது. அது போய் பட்டு அடிப்பட்டு நொந்து கெட்டு சீரழிஞ்சு அந்த கெட்ட குமாரம் போல, என் பணத்தை எல்லாம் கொடு, என் சொத்தை கொடு, நீ தானே பெத்த, எனக்கு எல்லாத்தையும் கொடு, சரி போ, இந்த வச்சுக்கோ, குத்துட்டாங்க அப்பா. காய் பண்ணச்சுதாங்க போய் நாசமாக போய், அது போய் எல்லாத்தையும் கெட்ட நண்பர்களோட எல்லாருக்கும் செலவழித்து அது வீணாக்கி கடைசியாக பண்ணி மேய்க்க போய், பண்ணி தான் மேய்க்கும். என்ன செய்ய, பண்ணி மேய்க்க போய் அது கடைசியாக அதெல்லாம் நடந்த சரித்திரம். தாய் தாப்புனை விட்டு குடும்பத்தை விட்டு போகலாம், ஜாலியாக இருக்கும். அந்த அமௌண்ட் எல்லாம் கொஞ்ச நேரம் தான் செலவாயிடுச்சுன்னா திருப்பி வந்தால் ஏற்றுக்கிறாங்க. வேற என்ன செய்து, பெத்த பிள்ளையாச்சே விட்டுற முடியுமா? ஏற்றுக்க தான் முடியும். அதில் பாருங்க எவ்வளோ அழகான வார்த்தை. அதுலேருந்து மிஞ்சின அதிக, மிஞ்சின அதிக பாரமான, மிஞ்சின பாரமா இருக்கு, முடியல, என்னால் இவ்வளோதான் தாங்க முடியும். பார்த்து பொறுத்து பொறுத்து பார்த்தாச்சு. சரி போ, கழுத கட்டா குட்டி சரி போ, நீ பட்டு திரு போ, உலகத்தில் போய் 4 பேர்கிட்ட பழகு. வீட்டை விட்டு போயிட்டான். அவன் சொத்து அதான் அவன் பங்கெல்லாம் வாங்கி போயிட்டு எல்லாத்தையும் அவன் ஆஸ்தியெல்லாம் செலவாகி எல்லாமே அழிச்சு எல்லாம் நாசமாக போய் வாழ தெரியாமல் கூலி வேலைக்கு போய் அவன் சொல்கிறான், எங்கள் தகப்பு வீட்டிலேயே வேலைக்காரருக்கே நல்லா ஆகாரம் கிடைக்குது, எனக்கோ பண்ணி துன்ற எந்த நிலைமை பாரு. இந்த நிலைமை வந்து தான் நீ திருந்தணுமா? உனக்கு சகலவும் பரிபூர்ணமாக இருக்கும்போது உன் தேவனாகி கர்த்தர், நீ நல்ல நிலைமையில் இருக்கும்போது கர்த்தர் கொடுத்தாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆரம்பத்தில் எவ்வளோ வாடகை கொடுக்க முடியல, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல நிலைமையில். இன்றைக்கே என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், ஆரம்பத்தில் நான் ஒன்றும் இல்லாத இருந்தேன், வீடு இல்லாமல் இருந்தேன், நடுத்தெருவில் இருந்தேன், உறவுகள் என்ன சேர்க்கல, எந்த விதமாக இல்லை, எல்லாம் நீங்கள் தந்தது. நல்ல பாட்டு, எல்லாமே நீ தந்தது, எல்லாமே நீ தந்தது என் வாழ்விலே. அந்த பாட்டு பாடுறது கிடையாது, போன வாரமே சொன்னேன், அருமையான பாட்டு. எல்லாமே நீங்கள் தந்தது. அந்த பாட்டை பாடினா நம்ம ஆண்டவரை விட்டு போகவே மாட்டோம். எல்லாம் நீங்கள் தந்தது, நீங்கள் பார்த்துக்குவீங்க. இந்த பாரத்தை, இந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்குவீங்க. எல்லாமே நீங்கள் தந்து வாழும் வாழ்க்கை, உணவும் உடையும் எல்லாமே நீங்கள் தந்தது, எல்லாம் நீங்கள் தந்தது. எல்லாத்தையும் பிடிக்கிட்டு போகிறான். என் பங்கை கொடுத்துரு, என் ஷேரை கொடு, எனக்குரிய இதுவை கொடு, சரி எடுத்தா போ, எடுத்துக்கோ. கடைசியாக எல்லாம் கேட்டு நாசமாக இழந்து பண்ணி கொடுக்குற சாப்பாடு கூட கிடைக்காத நிலைமை. பண்ணிக்கு கொடுக்குற சாப்பாடு எப்படி இருக்கும்? ரொம்ப கேவலமாக இருக்கும். அதை பார்க்கவே தவிடு இல்லை, அது எல்லாமே மிக்சிங். சோறு பழம் கண்ட கசமாலமெல்லாம் கலந்துருக்கும், கேவலமான ஆகாரம். அது கூட கிடைக்கல அவனுக்கு.
அந்த நிலைமை வந்த பிற்பாடு தான் திருந்தணும் கிடையாது. அது என்ன பாரமா இருக்கு வாசிங்க. மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். அப்பதான் வருத்தப்படுறது. ஐயோ எங்க தகப்பனுக்கு வேலையாளுக்கு கூட நல்ல சாப்பாடாச்சே, நான் தெரியாதளவா என் சொத்தெல்லாம் இருந்து எல்லாத்தையும் வீணாக்கிட்டேனே, கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து என் ஆஸ்தியை கண்டுகிட்டலாம் போய் எல்லாத்தையும் அழிச்சிட்டனே, என் ஆஸ்தியெல்லாம் போச்சே, பொக்கிசமெல்லாம் போச்சே, என் அந்தஸ்து மதிப்பு மரியாதையெல்லாம் போச்சே, என்னைக்கு பண்ணி மேய்க்கிறேனே, நான் கூலி வேலை செய்கிறேனே, மூட்டை தூக்குறேனே, நல்ல அந்தஸ்துல வேலை எங்க வீட்டில் நல்ல வேலைக்காரங்க, இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேனே. இப்போ யூடியூப்ல நல்லா இதெல்லாம் போடுறான், என்ன நல்லா பார்த்துக்கோண்ணே. கடைசி என்ன செய்கிறான், இது அப்பா அம்மா விட்டு என்ன நீ நல்லா பார்த்துக்கோ, பொண்ணு நகை படத்தெல்லாம் எடுத்து வருது, நல்லா போடுறான். உடனே கொத்தனார் வேலை பாதிலையும் படிப்பு விட்டு என்னை நல்லா பார்த்துக்கியாடா, நல்லா பார்த்துக்கிறேன், நானே கூட வச்சுக்கிறேன். கடைசியாக அது எப்படிதான் அறிவு வருது தெரியல. இதெல்லாம் பாருங்கப்பா நல்ல விஷயங்கள. அப்புறம் பார்த்தாக்காரு அவருக்கு கொத்தனாரோ சித்தாரமா மறைச்சு பார்க்குறா, டேய் என்ன நல்லா பார்த்துக்கிறேன், அப்பா அம்மாலாம் விட்டு நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தேன், படத்தெல்லாம் எடுத்துட்டு ஓடாத. கடைசியாக கொத்தனார் வேலை சித்தாள் வேலை, கடை தூக்கி தலையில் வைக்கிறேன், பாண்டை தூக்கி தலையில் வைக்கிறியா. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதனால மிஞ்சின பாரமா இருக்கு, வாசிங்க இங்க போ. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, வாசிங்க. பிழைப்போம் என்கின்ற அதுல மிஞ்சின நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக, பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். எங்க பலத்துக்கு மிஞ்சின பாரம் அதிகமான வருத்தம். அங்க படுறது எங்க படுறது அது மிஞ்சின எங்க வரு வாசிங்க. மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். சோத்திரம் வாசிங்க. மிஞ்சின அதிக பாரமான வருத்தம். மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. மிஞ்சின அதிகமான பாரம் எங்களுக்கு உண்டாயிற்று. எங்களுக்கு உண்டாயிற்று. மிஞ்சின பாரம் அதிகமான பாரமா உண்டாயிற்று. வருத்தப்பட்ட ஆண்டவர் தான் சொல்றா மத்திய சுவிசில, வருத்தப்பட்டு பாவ வர சொல்ற நீங்க எல்லாரும் எழுத்துல வாருங்கள். அப்படிப்பட்ட பாரம் உண்டானவர்கள் மிஞ்சின பாரமா இருக்கா, தாங்க முடியாத பாரமா இருக்கா, கடந்து போக முடியாத பாரமா இருக்கா, வேதனையான சூழ்நிலையா இருக்கா, கண்ணீரின் பாதையா இருக்கா, இயேசுவிடத்தில் வாருங்கள். தாவீது சொல்கிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, உன் குடும்பத்தை கர்த்தர் மேல ஒப்படை, உன் குடும்பத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார், நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார், உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் செய்திடுவா. உன்னை காண்கிறார், பாரம் எல்லாம் காண்கிறார். நீ யாருக்கும் பாரமா இருக்காத. நீ முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் பாரமா நம்ம என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. உன்னை நீ தான் பார்த்துக்கணும். நாளைக்கு நீ எடுக்கிற முடிவு, நீ எடுக்கிற போற பாதை, அது நாளைக்கு நீ தான் அனுபவிக்க போற. அதை யாரும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் யார் தான் அனுபவிக்கணும், நம்ம தான் அனுபவிக்கணும். நாம் எடுக்கிற முடிவு தப்பா இருந்தா கடைசியில் நம்ம தான் அதை கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நம்ம போகிற பாதை உன்னை காண்கிறார். நம்ம மற்றவர்களுக்கு பாரமாக வாழக்கூடாது, நாமும் பாரமாக வாழ்ந்துடக்கூடாது. நிம்மதியாக வாழறதுக்கு வழியை பார்க்கணும். நல்வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். பூர்வீக பாதை எதுவை என்று கேட்டு நல்வழியில் நடவுங்கள். நல்ல வழியில் நடக்கணும். எது நல்லது எது கெட்டதுன்னு
தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு இருக்கிறது. அறிவு இல்லாதவர்களாய் வாழ்வோம் என்றால் நம் வாழ்க்கை சீரழிஞ்சு சின்ன பின்னமா போயிடும். நம்ம வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்கு. உன் வாழ்க்கை உன் கையில இருக்கு. நீ தான் சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும். மிஞ்சின பாரமா இருக்கு. நாம் மிஞ்சின பாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. நாமும் பாரமா இருக்கக்கூடாது. நம் குடும்பத்துக்கு பாரமா இருக்கக்கூடாது. நம் பெற்றவர்களுக்கு பேரண்ட்ஸுக்கு நாம் பாரமா இருக்கக்கூடாது. பாரமற்றவளாய் வாழணும். கர்த்தர் உன் பாரத்தை சுமந்துட்டாரு, உன்னை மீட்டுட்டாரு, விடுதலை ஆக்கிட்டாரு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. வருகிற காலங்கள் லேசான காரியங்கள். சீக்கிரமாக இயேசு வெளிப்பட போகிறார். எல்லாம் லகுவாக்குவார். உன் வேதனைகள் மாறும், உன் பாரங்கள் மாறும், உன் கஷ்டங்கள் மாறும். கர்த்தர் நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார். இயேசு சீக்கிரம் வெளிப்பட போகிறார். அவர் வரும்பொழுது நம் பாரமற்றவளாய் லெகுவாய் இருக்கணும். லேசாய் இருந்தா தான் நம்ம வேதனையும் பாரமும் கண்ணீரும் சஞ்சலமும் பிரச்சனையும் பாவமும் நிறைந்து பாரத்தோடு இருந்தால் எப்படி நாம் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியும்? நம்ம லேசாக இருக்கணும். அப்படியே பறந்து போகணும். இளைப்பாறுதலாய் வாழணும். பாவ பாரம் நிறைந்தவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு முடிவு எடுப்போம். மற்றவர்களுக்கோ குடும்பத்துக்கு பாரமாக வாழ வேண்டாம். இயேசுவுக்காக வாழ்வோம். உன் சிலுவையிலே உன் பாரங்களை அவர் சுமந்தார், தாங்குகிறார், தப்பி வைக்கிறார், உன்னை விடுவித்தார். எல்லா பாரத்தை சிலுவையிலே தடுமாறி சுமந்தவராய் இருக்கிறார். தடுமாற வேண்டாம். உன் வாழ்க்கை தடுமாறக்கூடாது. உன் லைஃப் தடுமாறக்கூடாது. எந்த விதத்திலும் நீ தடுமாறி திசை கெட்டு போகக்கூடாது. தெளிவாய் வாழணும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். விழித்திருங்கள். ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்கணும். மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து நாம் தடுமாறி விட ஏதுவாக இருக்கக்கூடாது. தாவீது நான் தடுமாறி விட ஏதுவாக இருந்தேன். தடுமாறி விடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆகிய இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவர் சந்திக்கும்படியாய் தேவன் நம்மை தகுதிப்படுத்துவாராக. கர்த்தரை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. எங்கள் பலத்திற்கு மிகுதியாக 1 தெசலோனிக்கேயர் 2:9 வீட்டை போய் வாசிங்க. எவ்விதத்திலும் பாரமாய் மாறாது. எவ்விதத்திலும் பாரம். இப்படி உங்களில் ஒருவனுக்கு பாரம். 2 தெசலோனிக்கேயர் 3:8 உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராது. அப்படி பாரமற்றவர்களான ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாய் சோத்திரம் பண்ணுவோம். சோத்ராம் 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 சோத்ராம். நம்முடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் கடினமான சூழ்நிலைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் மற்றவர்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம ஏசப்பா கிட்ட மட்டும் தான் சொல்லணும். அவர் மட்டும் தான் பிரச்சனையை அதிகமாக்க மாட்டார். நம்ம பிரச்சனையிலிருந்து முழுமையான விடுதலையை தருவார். பாரத்தை நீக்கிடுவார். சுமக்கக்கூடியவர். மற்றவர்கிட்ட சொல்லி பரியாசம் பண்ணிக்கிறவர் அல்ல, விசாரிக்கிறவர், முழு விடுதலையை தரக்கூடியவர். அதற்காக சோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி சோத்திரம் பண்ணுவோம். பிதா குமார பரிசுத்த ஆவியானவர் சோத்திரம். அவர் வரும்பொழுது கர்த்தரை சந்திக்க முடியாய் தேவன் நம்மை தகுதிப்படுத்த முடியாய் சோத்திரம் பண்ணுவோம். ஜெபம்.